பல குடும்பங்களில் நாம் பார்ப்போமானால் புதிதாக திருமணமாகி வீட்டிற்குள்ளே வருகிறதான அந்த பெண்ணை அல்லது அந்த மகனை அநேகர் தரக்குறைவாக தாழ்வாக நடத்துவதை பார்த்திருக்கிறோம். சில இடங்களிலே அவர்களை எந்த ஒரு நல்ல விஷயத்திற்கோ அல்லது முக்கியமான நிகழ்வுக்கோ அல்லது முக்கியமான காரியங்களை குறித்து அவர்கள் பேசும் பொழுதோ இவர்களை அந்த இடத்தில் வைக்காமல் இருப்பதையும் நாம் பார்த்திருக்கிறோம். அதற்கு முக்கியமான காரணமாக இருப்பது என்னவாக இருக்குமானால், அவர்கள் வந்திருக்கிறதான அல்லது அவர்கள் இதை சார்ந்தவர்கள் என்று சொல்லப்படுகிறதான அந்த ஜாதியாக இருக்கும். இது மிகவும் மோசமான ரீதியிலே அல்லது இது கேவலமான என்று கூட சொல்லலாம், கிறிஸ்தவர்கள் மத்தியிலும் இது காணப்படுகிறது. திருமணத்திலே இந்த ஜாதி பெண் தான் வேண்டும் என்று சொல்லி பார்ப்பது, எனக்கு இந்த பெண்ணு இந்த ஜாதியை சார்ந்ததான மணமகன் தான் வேண்டும், மணமகள் தான் வேண்டும், அந்த ஜாதியில அதற்கு கீழே பல ஜாதி பிரிவுகளை போட்டு இதிலே தான் எனக்கு பெண் வேண்டும் மகன் வேண்டும் என்று சொல்லி அநேகர் இருக்கிறார்கள். இங்கே என்னாகவும் 12ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலே நாம் மிரியாமையும் குறித்து ஆரோனையும் குறித்து வாசிக்கிறோம். எத்தியோப்பியா தேசத்து ஸ்திரீயை மோசே விவாகம் பண்ணி இருந்தபடியினால் அந்த ஸ்திரீ நிமித்தமாக அவனுக்கு விரோதமாக பேசினார்கள். மோசே வேற ஏதோ இவர்களை திட்டினதற்காகவோ அல்லது இவரிடத்துல தவறாக பேசிவிட்டார், ஒரு தவறு செய்து விட்டார் என்பதற்காக அவர்கள் மோசேக்கு விரோதமாக பேசவில்லை. அவர்கள் மோசேக்கு விரோதமாக பேசினதற்கான காரணம், அவன் ஒரு எத்தியோப்பிய ஸ்திரீயை திருமணம் செய்திருக்கு. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் ரட்சிக்கப்பட்ட கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக் கொண்டு இப்படி இவர் என்ன ஜாதியை சார்ந்தவர், இந்த பெண் என்ன ஜாதியை சார்ந்தவர், இந்த பாஸ்டர் எந்த ஜாதியை சார்ந்தவர் என்று சொல்லியே நாம் தேடிக்கொண்டிருப்போமானால் நாம் இன்னும் ரட்சிக்கப்படவில்லை. நாம் இன்னும் பரலோகம் செல்வதற்கு பாத்திரவான்களாய் மாறவில்லை. ஆண்டவர் எல்லாரையும் ஒன்றாக படைத்திருக்கிறார். நாம் எல்லாரும் அவருடைய சரீரமாய் ஒன்றாயிருக்கும்.